சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1963ஆம் ஆண்டு வெளியான நானும் ஒரு பெண் திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு புரட்சிகரமான முயற்சி. ஒரு பெண் கருப்பாக பிறந்தால் இந்த சமூகம் அவளை எப்படி பார்க்கிறது, அவளது உணர்வுகள் என்ன என்பதை மிக உருக்கமாக சொன்ன படம் இது. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த படத்தை எடுத்தபோது இதற்கு பாடல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினார். இந்த படத்தின் வெற்றிக்கு மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மற்றும் கவியரசு கண்ணதாசன் ஆகிய மூவரும் கூட்டணியே இதற்கு முக்கிய காரணம். குறிப்பாக ஒரு பாடல் இந்த படத்தின் கருப்பொருளையே உலகிற்கு உரக்கச் சொன்னது. அது என்ன பாடல் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த படத்தில் இடம்பெற்ற கண்ணா கருமை நிற கண்ணா என்ற ஒரு பாடல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த பாடலுக்கான சூழலை சொல்லும்போது கதாநாயகி தனது நிறத்தை பற்றி கவலைப்படும் இடமாக அது இருந்தது. கண்ணதாசன் அவர்கள் இந்த சூழலை ஒரு மிகச்சிறந்த தத்துவமாக மாற்றினார். உலகை படைத்த கடவுள் கண்ணனே கருப்புதான். அப்படி இருக்கையில் கருப்பு நிறம் என்பது எப்படி இழிவாகும் என்ற கேள்வியை அவர் அந்த பாடலில் முன்வைத்தார். கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண்ணில்லையே என்ற வரிகளில் இருந்த அந்த ஆழமான பொருள் கருப்பு நிற பெண்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தந்தது. ஒரு கவிஞன் என்பவன் வெறும் வார்த்தைகளை அடுக்குபவன் அல்ல, அவன் ஒரு சமூகத்தின் பார்வையை மாற்றுபவன் என்பதற்கான கண்ணதாசன் இந்த பாடலில் இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்ன, ஒரு படத்தின் கதைக்கு இசை எப்படி உயிரூட்டுகிறது என்பதுதான். நானும் ஒரு பெண் படத்தில் வரும் பூஜைக்கொரு பூவெடுத்து என்ற பாடல் இன்றும் ஒரு செவ்வியல் பாடலாக கருதப்படுகிறது. மெல்லிசை மன்னர்கள் இந்த பாடலுக்கு ஒரு மென்மையான அதே சமயம் அழுத்தமான ராகத்தை தேர்ந்தெடுத்தனர். பி. சுசீலா அவர்களின் தேன் குரலில் இந்த வரிகள் ஒலிக்கும்போது திரையரங்குகளில் ரசிகர்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். பூஜைக்கொரு பூவெடுத்து வைத்தேன், அது பொட்டு வைத்து பெண்ணைப் போல நின்றது என்ற கண்ணதாசனின் வரிகள் இருந்த அந்த அழகியல் ஒரு பெண்ணின் தூய்மையான அன்பை வெளிப்படுத்தியது. ஏவிஎம் செட்டியார் அவர்கள் இந்த பாடல்களை கேட்கும்போது, கவிஞரே, இந்த பாடல்கள் மட்டுமில்லை என்றால் இந்த படத்தின் ஆன்மா தொலைந்திருக்கும் என்று கண்ணதாசனை பாராட்டினாராம். அந்த அளவுக்கு இசையும் கவிதையும் அந்த படத்தின் கருவுடன் பிணைந்து கொண்டிருந்தன. நானும் ஒரு பெண் திரைப்படம் அந்த ஆண்டு தேசிய விருதையும் வென்றது. ஒரு பெண்ணின் மனப்போராட்டத்தை இசையாலும் கவிதையாலும் இத்தனை அழகாகச் சொல்ல முடியும் என்பதற்கு இந்த படமே ஒரு சாட்சி. மெல்லிசை மன்னர்களின் அந்த அபூர்வமான இசையும் கண்ணதாசன் எனும் மேதையின் அந்த வைர வரிகளும் இன்றும் நம் தமிழ் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பெற்றுள்ளன. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.